நம்பி உனை நாடி நான் வருவேன். நம்பி உனை நாடி நான் வருவேன். நடந்த வழியெல்லாம் நரகம் என்றாலும் நலம் எந்தன் வாழ்வில் கனவு என்றாலும் நம்பி உன்னை நாடி நான் வருவேன். என் வினை உன்னருள் என்ன இது இங்கு ஏற்றம் இரக்கம் என்பதேது? என் வினை உன்னருள் என்ன இது இங்கு ஏற்றம் இரக்கம் என்பதேது? உண்மையில் உனக்கொரு இடம் ஏது? என்னை உன்னிடம் சேர்க்கும் தடம் ஏது? நீ இல்லாமல் நான் இல்லை இங்கு, நீ இருந்தாலும் நான் இல்லை. நீ இல்லாமல் நான் இல்லை இங்கு, நீ இருந்தாலும் நான் இல்லை. தெரிந்தும் தெரியாத தேன் துளியே, தெரிந்தும் தெரியாத தேன் துளியே, நான் தீருமுன் நேரில் வா என் உயிரே. நாதனே ஈசனே நாயகனே, நம்பி உனை நாடி நான் வருவேன். நடந்த வழியெல்லாம் நரகம் என்றாலும் நலம் எந்தன் வாழ்வில் கனவு என்றாலும் நம்பி உன்னை நாடி நான் வருவேன். வணக்கம். யார் இறைவனுக்கு அருகில் இருக்கிறோம், யார் தொலைவில் நிற்கிறோம் என்பதை யார் முடிவு செய்வது? பெரும்பாலும் நாமேதான் முடிவு செய்து அதனாலே இன்பமும் அடைகிறோம், துன்பமும் அடைகிறோம். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் குருநாதன் இருக்கிறான், அங்கே என் இறைவன் இருக்கிறான் என்று கொள்வதே சாலச் சிறந்தது. அப்படி இருந்தால் எப்பொழுதும் நம்மோடே, நம்முள்ளே, நம் புறத்தே இடமும் வலமும் மேலும் கீழும் நிரம்பி ததும்பி இருப்பவன் இறைவன்தான், நம்முடைய குருநாதன் தான். அவனில்தான் நாம் மிதந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற அனுபவம் நமக்கு வாய்க்குமானால் அருகு தொலைவு என்கின்ற ஆற்றாமைகள், ஏற்ற இறக்கங்கள் நமக்கு இருக்கவே இருக்காது. ஜோஷி அப்படின்னு ஒரு பையன், அந்த பையனுக்கு ஒரு ஆசை என்னன்னா, இந்த மடத்திலேயே தங்கி இருக்க வேண்டும், கொஞ்ச நாள் நான் இங்க தங்கிட்டு போறேன். எதுக்கு? வேண்டாமே, நீ பாட்டுக்கு போயேன், உங்க வீட்டுக்கு போ, தான் பார்த்தாச்சு, போக வேண்டியதானே. இல்ல தங்கி எதுக்கு தங்கணும்? தங்கி நான் ஏதோ கொஞ்சம் ஏதாவது ஒரு சேவை பண்ணணும் போல இருக்கு, ஏதோ உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு. இல்ல வேண்டாம், எனக்கு சேவை பண்றதுக்கு நிறைய ஆட்கள் இங்க இருக்காங்க, நீ தங்க வேண்டியது இல்லை. இல்ல சுவாமிகளே, இல்ல நீ போ, வீட்டுக்கு போ. அவரை போன்னு சொன்னா அப்புறம் அவரை பார்த்துட்டே கம்பத்துல சாஞ்சிட்டே கண்ணீர் மயமா நிக்கிறது. திரும்ப என்னதான் வேணும், சரி வா இரு அப்படிங்கிறார். சந்தோஷமா இருக்கான் ஜோஷியும். எங்க இவர் படுத்துக் கொள்கிறாரோ அங்கே தானும் படுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஒரு நாள் ஒரு இரவு 2 இரவு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அது தாண்டி அப்புறம் மறுநாள் நீ இங்க படுக்காத என்ன அப்படிங்கிறாரு. நீ இங்க படுக்காத, இந்த சமையல் கட்டில் ஒரு பெஞ்ச் இருக்கு, அங்க போய் படுத்துக்கோ, இங்க படுக்காத அப்படின்ட்டாரு. அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டான். இந்த பையன் போய் ஓன்னு அழறான். உள்ள போய், நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோமா? திடீர்னு படுக்காதுன்னு சொல்லிட்டாருன்னா, நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், எங்கிட்ட ஏதோ பிழை இருக்கு, குற்றம் இருக்கு, ஏதோ பாவம் செய்திருக்கேன், அதனாலதான் என்னை இவர் அப்புறப்படுத்திட்டாருட்டு ரொம்ப நொந்து போய் அழறான். அவர் முன்னாடியே வரல, அங்கேயே தங்கி இருக்கிறான். ஆனா பெரியவர் முன்னால அவன் வரவே இல்லை. அது என்னடாச்சு, ஒரு பையன் வந்தானே, எங்க போயிட்டான் அவன்? இல்ல இங்கதான் இருக்கான். இங்கதான் இருக்கானா? ஏன் வரல அவன்?
இல்லை இந்த மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கிற பசங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இல்லை இப்படி ஆயிடுத்தான், நீங்கள் வந்து அவன் வந்து இங்கே படுத்துக்கூடாது, சமையல் அறைக்கு போய் அங்கே பெஞ்சில் படுத்துக்கோன்னு சொன்னீங்களா, அதுக்கு ரொம்ப மனசு நொந்து போய் தான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் நீங்கள் வந்து அவனை அப்புறப்படுத்திட்டு தான் நினச்சிட்டு அழறான் அப்படின்னு. சரி அடிச்சடே கூப்பிடுவானா அப்படிங்கிறார். கூப்பிட்டு எதுக்கடா அழுதன்னு நிற்கிறான். அப்படி நீ இப்படி நினைச்சுட்டியா, விபரீதமா ஒரு அர்த்தம் பண்ணிட்டியா நான் உன்னை சமையல் கட்டுக்கு போய் அந்த பெஞ்சில் பண்ணுன்னு சொன்னதுக்கு? காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் வந்து தன்னுடைய வஸ்திரத்தை அப்படி விலக்கி காமிக்கிறாராம். காமிச்சா உடம்பு முழுக்க கொசு கடிச்சு 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 தடிப்பா இருக்கு அவருக்கு. அவர் சொல்றார், இதுக்கு தாண்டா சொன்னேன், நான் வந்து சன்னியாசி, இந்த கொசு கடியெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டு கிடையாது, நான் தாங்கிப்பேன். நீ பாவம் சின்ன பையன், நீ குழந்தை, நீ உனக்கு இந்த அவஸ்தை இருக்க வேண்டாம். நீ அங்க இந்த உக்ரான அறையில போய் சமையல் கட்டில நீ படுத்துட்டியானா அங்க இருக்கிற உஷ்ணத்துக்கு கொசு வரவே வராது, அதனால உன்னை அங்க போய் படுத்துக்க சொல்லிட்டேன். அடாசடே இதுக்கு போய் அழுவியா நீ அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தினான். பக்கத்திலே இருந்தான், பக்கத்து ரூமுக்கு போய் படுன்னு சொல்ல போது தன்னை தொலைவுல வச்சிருக்கிறதா நினைச்சுக்கிட்டான் ஜோஷி. அன்புதான், அன்புல வரக்கூடிய ஏக்கம் தான் இப்படி நினைக்க வைக்குது. அது தவறு சரின்னு சொல்ல வரல, இது ஒரு மனநிலை. இன்னொரு மனநிலை பாருங்க, புலவர் அனு வெண்ணிலா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி பதிவு செய்திருக்கிறார்கள். பழுத்த நாத்திகரினுடைய மகள் புலவர் அனு வெண்ணிலா. தனக்கு 23 வயது ஆகிற வரைக்கும் அவர் எந்த கோயிலுக்கும் சென்றதில்லை. வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே இன்பகரமாக இருப்பதில்லை. கொடுமையான சூழல்கள் மாறி மாறி வரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது இவருடைய வாழ்க்கையில். சூழ்நிலைகளுடைய மாற்றங்களால் நம்முடைய புலவர் அனு வெண்ணிலா அவர்களுக்கு தன்னுடைய கணவர், பெற்றோர் இவர்களை பிரிந்திருக்க வேண்டியதாக போய்விட்டது. ஒரு அனாதை விடுதியிலே சேர்ந்து தன்னுடைய குழந்தையோடு அங்கே தங்கியிருக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை. அந்த அனாதை விடுதியிலே நடந்து கொண்டிருந்த சில சம்பவங்களால் அவர் மேலும் பாதிக்கப்பட்டு அதை விட்டும் அவர் வெளியே வர வேண்டியதாக போய்விட்டார். ஆசிரியர் பயிற்சி பெறுகிறார். தான் தனியாக தன்னுடைய குழந்தையுடன் வாழ வேண்டிய நிர்பந்தத்திற்காக அவர் பணியாளாக, அடிமையாக, சமையற்காரியாகவெல்லாம் பணி செய்ய வேண்டியதாக போயிற்று அந்த தமிழ் மங்கைக்கு. ஆனா இந்த பத்திரிகைகள்ல, மாத இதழ்கள்ல, வார இதழ்கள்ல புரட்டி படிக்கும் பொழுது, அதை வாங்கி படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மகாசாமிகளுடைய படங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஈர்ப்பு அவருக்கு, புலவருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு, என்னமோ ஒன்று அவரை கவர்கிறது, கவர்ந்து இழுக்கிறது. அந்த படங்களை எல்லாம் கத்தரித்து வெட்டி ஒட்டி வைத்துக் கொள்வாராம். ஒரு நோட்டு புத்தகத்துல அழகா போட்டு ஒரு புத்தகத்துல அதை ஒட்டி வைத்துக் கொள்வாராம். அந்த படங்களை எல்லாம் கத்தரித்து வெட்டி ஒட்டி வைத்துக் கொள்வாராம். ஒரு நோட்டு புத்தகத்துல அழகா போட்டு ஒரு புத்தகத்துல அதை ஒட்டி வைத்துக் கொள்வாராம். இவர் கோவிலுக்கு சென்றதில்லை, பெரியவரை நேரிலே சென்று தரிசித்ததில்லை, மிக துயரமான சூழ்நிலையில்தான் அவர் இருக்கிறார். அப்ப என்னவென்று தெரியாமல் பெரியவரிடம் ஒரு ஈர்ப்பு அந்த படங்களை பார்த்து அதை கத்தரித்து ஒட்டி ஒட்டி வைத்துக் கொள்கிறார். ஒரு நாள் அவர் துயரத்தினுடைய உச்சகட்டத்திற்கே போய்விடுகிறார். அந்த வெறுப்பு, ஒரு வெறுப்பு வரும் பொழுது என்ன செய்கிறோம் என்றே தெரியாது. தான் ஒட்டி வைத்திருக்கின்ற இந்த படங்கள், அப்புறம் இந்த ஆசிரியர் பயிற்சிக்கான இந்த சர்டிபிகேட், இதெல்லாம் வந்து பழைய பேப்பர்காரனுக்கு போடலான்ட்டு தூக்கி போட்டார். போய் போட்டுட்டு வான்ட்டு இந்த பழைய பேப்பர்காரர் திருப்பி அனுப்பிச்சிட்டான். இதை நான் எடுத்துக்க முடியாதுன்ட்டு. ஒன்று வந்து சர்டிபிகேட் தவறுதலாக அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அனுப்பும்போது. அப்புறம் இது தெய்வத்தினுடைய படங்கள், இதெல்லாம் நான் வந்து விலைக்கே எடுக்க மாட்டேன்ட்டு. பாருங்க இந்த பழைய பேப்பர்காரனுடைய பண்பு. ஒன்று சர்டிபிகேட்டு இவங்க கை தவறுதலாக அனுப்பிச்சிருப்பாங்க, அதே எப்படி, அதனால அது திருப்பி கொடுத்துருங்க. இன்னொன்று அவங்க பாவம் பார்த்து பொறுப்பா ஆசையாக கட் பண்ணி ஒட்டி வச்சிருக்கிறாங்க பெரியவருடைய படம். இதை போய் நான் பழைய பேப்பர் மாதிரி எடுப்பேன்னு அதை எடுக்க முடியாதுங்க, அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்ட்டு அவர் திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. இப்படி எப்படி நடக்குது பாருங்க. இது திரும்பி வந்த பிறகு, இந்த அவருடைய படங்கள் திரும்பி வந்த பிறகு இன்னும் நடக்குது. நடுவில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது.
கனவுல பெரியவர் காட்சி தருகிறார். அந்த அணுவெண்ணிலா அவருடைய கனவுல பெரியவர் காட்சி தருகிறார். எப்படின்னா, தன்னுடைய வீட்டுல அவர் படுத்திருப்பது போலவும் இவர் காலை பிடித்து விடுவது போலவும் அந்த கனவு இருக்கிறது. அவர் படுத்திருப்பது போலவும் இவர் காலை பிடித்து இருப்பது போலவும் கனவு வருகிறது. அதற்கு பிறகுதான் இந்த பழைய பேப்பர்கிட்ட போய் வருகிறது. அப்போ ஒரு திருப்பம் நேர்கிறது. என்ன திருப்பம்? பெரியவர் என்ன சென்று பார்க்கவில்லை. கனவில் வந்த பிறகு இந்த பழைய பேப்பர்காரனிடமிருந்து சர்டிபிகேட்டும் படங்களும் திரும்பி வந்த பிறகு நேர்ந்த திருப்பம் என்னவென்றால், வழக்கில் அவருடைய எதிரிக்கு தண்டனையும் இவருக்கு விடுதலையும் கிடைக்கிறது. இவர் BA B.Lit படிக்கிறார், பெரிய ஒரு நூலாசிரியர் ஆகிறார், நிறைய புத்தகங்கள் எழுதுகிறார், பல சமூக சேவை அமைப்புகளோடு இவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. ஓரிரு முறைகளே இவர் பெரியவரை தன்னுடைய வாழ்க்கையிலே தரிசித்திருக்கிறார். அப்போ ஜோஷி அருகிலேயே இருந்தவர், அணுவெண்ணிலா தொலைவிலேயே இருந்தவர். ஆனால் அருள் என்பது அந்த அருகாமையையும் இந்த தொலைவையும் கவனித்ததா? அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது இல்லையா? ஜோஷி பக்கத்திலே இருந்தவர் அந்த பையன், இந்த அம்மா அணுவெண்ணில தள்ளியே இருந்தாங்க. சந்திச்சதே கூட ஒரு முறைதான் என்று சொல்லுகிறார். ஆனால் அருள் என்பது எப்படி அவர்கள் இருவரையும் ஒரு சேர ஒரே மாதிரியாக பரிபாலித்திருக்கிறது என்று பாருங்கள். வாழ்க்கையில திருப்பு முனையும் ஏற்படுத்தி துயரங்களால் புடம்போட வைத்து அதற்கு பிறகு ஒரு நல்ல நிலைமையை வாழ்க்கையிலே அணுவெண்ணிலாவுக்கு பெற்று தந்திருக்கிறது. முதலில் அருகாமையில் வைத்துக் கொண்டு தயார் செய்துவிட்டு அப்புறம் ஜோஷிக்கு என்று விரிக்கப்பட்ட வாழ்க்கையிலே அவன் விதியால் அவன் சேர்த்த விதியால் அவன் பெரிதும் நிலை குலைந்து போய்விடாதபடி தன்னுடைய அருள் கொடையோடு அவனை அனுப்பி வைக்கிறார். இப்படி அருள் என்பது விதம் விதமாக செயல்படுகிறது. அருகாமை தொலைவு என்பது குருவுக்கோ ஒரு ஆண்டவனுக்கோ என்றைக்கும் ஒரு பொருட்டே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இப்பொழுது மகா சுவாமிகளுடைய மகா வாக்கியத்தை பார்ப்போம். எல்லா செயல்களிலும் ஆத்ம சிந்தனை தீர்த்தத்தை தெளித்துக் கொள்ள வேண்டும். தியானத்துக்கென்று நேரம் ஒதுக்க வேண்டும். Right through all our actions, sprinkle the holy water of contemplation on the Atman. Atma Chintanai. Contemplation on the Atman. You must somehow devote time for meditation every day. இதுதான் இந்த வாக்கியத்தினுடைய சாரம். எல்லா செயல்களிலும் எப்படி ஆத்ம சிந்தனை தீர்த்தத்தை தெளித்துக் கொள்ள முடியும்? ஒரு நல்ல சங்கீத விற்பனர் பாடுகிறார். பலவிதமான பாடல்கள், பலவிதமான ராகங்கள் பாடுகிறார். ஸ்ருதி ஒன்றுதானே, அதே தம்புரா ஸ்ருதி போய்கொண்டிருக்கிறது. அவருடைய கவனம் நம்முடைய கரகோஷத்தில் இருக்காது. இந்த தம்புராவுடைய ஸ்ருதியில் தான் அந்த கவனம் இருக்கும் இல்லையா? எனவே அப்படி நாம் எந்த செயல்கள் செய்தாலும் சரி, எந்த விதமான செயல்களில் எல்லாம், இப்போ ஆஃபீஸுக்கு போகிறோம், குழந்தைய ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறோம், காய்கறி வாங்க போகிறோம், ஆட்டோக்காரர்கிட்ட பேரம் பேசுகிறோம், இப்படி எல்லாமே செயல்கள் தான். எல்லா செயல்களிலும் அந்த ஸ்ருதியை மட்டும், அந்த அடிநாதமான ஆத்ம சிந்தனை என்கின்ற ஸ்ருதியை மட்டும் விலகாமல் பற்றிக்கொண்டே இருக்க கற்றுக்கொண்டோமானால் என்ன ஆகும்? அது சொல்லணும்ல, என்ன ஆகும்? நாம் செய்கிறோம் என்கின்ற பாவனை போய் செயல்கள் நம் மூலம் நடக்கும். நாம் அன்பு காட்டுகிறோம் என்கின்ற கருத்து அறவே நீங்கி போய் அன்பு என்பது நம்மை புறந்தள்ளி கொண்டு நம்மை விட்டு பீரிட்டெழுந்து எல்லோரையும் வாரி அணைத்துக் கொள்ளும். எனக்கு இது நேர்ந்தது, நான் இதை இழந்தேன் என்கின்ற பாவனையெல்லாம் அறவே மாறிப்போய் எங்கோ யாருக்கோ என்னமோ நடக்கிறது என்பது போல் ஒரு வேடிக்கை பார்க்கின்ற, உப்புரிகையிலிருந்து வேடிக்கை பார்க்கின்ற ஒரு மகாராஜா மனோபாவம் நமக்கு கிடைக்கும். எனவே எல்லா செயல்களிலும் அதை தெளித்துக் கொள்ள நாம் பயன்பட வேண்டும். ஜரா சுனோ ரே பாய் कहता है वो स्वामी, खुदा का नाम लेना रहो सदा दीवाना, कर ले कोई भी काम जप ले सदा वो नाम, कर ले कोई भी काम जप ले सदा वो नाम, करने वाले के पीछे स्मरने वाले के सामने जरा. ஒரு முறை இது செய்து பார்த்தால் பழகிவிடுமே என்று சொல்லி எல்லா செயல்களிலும் அந்த ஸ்ருதியை மறவாமல் இருப்போமாக. வணக்கம்.